ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு நல்ல முத்தின வாழைக்காய் எடுத்துருக்கேன், 3 வாழைக்காய் எடுத்துருக்கேன். அதை தோல் ஒன்றும் பாதியமாக சீவிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் தடிமாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ண வாழைக்காய் எல்லாத்தையும் நல்லா உதிர்த்து போட்டுடணும். எல்லாம் போட்டுட்டு இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், பெருங்காயம், அப்புறம் நம்ம வீட்டில் உப்பு போடணும். நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா குழம்பு மிளகா பொடி, அதுவே போட்டுக்கலாம். கிட்ட குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா தனியா மிளகா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தனித்தனியாக. ஒரு 1 ஸ்பூன் கிட்ட நல்லா எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிடணும். நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா வந்து எல்லா இடத்துலையும் நல்லா படும்படி நல்லா பிசைஞ்சு விட்டுடணும். 5 மினிட்ஸ் வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடணும். உங்களுக்கு நிறைய டைம் இருந்ததுன்னா ஒரு 1/2 hour கூட ஊறினா இன்னும் நல்லாயிருக்கும். எங்களுக்கு டைம் இல்லை, 5 மினிட்ஸில் எடுத்தாலும் நல்லாயிருக்கும். அப்படி ஃப்ரை பண்ணும்போது ஒரே 1 ஸ்பூன் அரிசி மாவு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா கிறிஸ்பாக இருக்கும். மதியம் சாப்பிடும்போது கூட அந்த கிறிஸ்மஸ் வந்து இருக்கும். அதுக்காக தான் சைடில் ஒரு தவா வந்து சூடு பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். கருவேப்பிலை அந்த காம்போடு சேர்த்துடணும். காம்போடு ஒரு 4-5 இடுக்கு வச்சுட்டு இந்த வாழைக்காய் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழைக்காவை லைனாக அடிக்கிடணும். அதையும் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நல்லா கருவேப்பிலையும் வாழைக்காய் ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடும் இதை செய்யும் போதே நல்ல கருவேப்பிலை ஸ்மெல்லு டேஸ்ட்டாக இருக்கும். இது கலரு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். பசங்க செய்யும் போதே ஒரு சைடு வேகுந்த உடனே மறுபடியும் இதை வந்து ஒன்று அதே மாதிரி இன்னொரு சைடு வேகிறதுக்காக திருப்பி போடணும். பொறுமையாக திருப்பி போடணும். கலர் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போதும் அப்படி தான் இருக்கும். பசங்க வைக்கவே மாட்டாங்க மீதி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா. மற்றபடி வாழைக்காய் வேறு எப்படி செஞ்சு கொடுத்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த ஃப்ரை பண்ணி கொடுத்தா எவ்வளோ நாளும் சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க லீவ்லேயே இருக்காங்க இல்லையா, எக்ஸாம்லாம் முடிஞ்சு இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சு கொடுத்தா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கும்போது. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல வாசம் வரும். இதில் கிறிஸ்பாகவும் இருக்கும். இது வேகிற வேலைக்கு சைடில் நம்ம தக்காளி சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி அதெல்லாம் செஞ்சு வச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.